வெல்கம் பேக் டு ஃபயர்டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டபுள் டோர் கோத்ரெஜ் ஃப்ரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, டாப் டோரில் வந்து ஐஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குது, பாட்டம் டோரில் சுத்தமாகவே கூலிங் வர மாட்டேது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவுட் சைடில் எந்த அளவுக்கு ஐஸ் ஃப்ரீசிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரேம் வந்து அந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனு. அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி இழுத்தாலே உங்களுக்கு செப்பரேட்டாக ஃப்ரேம் கையோடு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் வந்து நம்ம இழுத்து பார்க்குறோம், அது தனியாக வரமாட்டேது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து கீழே வந்து ஐஸ் ஃபார்மேஷன் வந்து வெளியே கட்டியிருக்கு நல்லா, அதனால் வந்து அது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருக்கு, அதனால் தனியாக வரமாட்டேங்குது. அதனால ஒரு தடவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் எல்லாம் தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து செப்பரேட்டாக இழுத்து பாருங்கள். இழுத்த உடனே இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீடிங் வந்து உங்களுக்கு இன்னர் பீடிங்கும் சேர்த்து தான் வரணும், உள்ளே இருக்க பீடிங்கும் அது ரெண்டுமே செட்டு ஜாயிண்ட்டாக தான் வரும். ஆனால் இதில் தனித்தனியாக கழண்டு வந்துருக்குது. ஏன்னா வந்து ஐஸ் வந்து ரொம்ப ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து இது தனித்தனியாக கழண்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அதையும் சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே எந்த அளவுக்கு ஐஸ் ஃபார்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது என்ன காரணத்தினால கட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகாததுனால வந்து இந்த இது வந்து கட்டுறதுக்கு காரணம். அதனால் வந்து ஃப்ரிட்ஜ் எப்பயுமே சரி, இந்த ஐஸ் ஃபார்மேஷன் வந்து வெளியே இந்த மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அந்த மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஆனால் சில ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் ஃபார்மேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நீங்கள் ஒன் டே விட்டாலும் கூட உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுறதுன்னு காட்டிங்கன்னா, நீங்கள் எதையும் வச்சு எந்த மெட்டல் பீஸையும் பிளாஸ்டிக் பீஸையும் வச்சு நீங்கள் குத்தக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சுடு தண்ணி, அதாவது நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றுனீங்கனாலே அந்த தண்ணியெல்லாம், அந்த ஐஸ் க்யூப் எல்லாம் வந்து தனியாக கரைஞ்சிரும். ஐஸ் கட்டியெல்லாம் உங்களுக்கு கரைஞ்சி தண்ணியாக போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ட்ரையர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் இந்த இதை ஹீட் பண்ணி ஃபுல்லாக ஐஸை வந்து கரைக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ஹோல் போகும், அது வந்து இந்த ஃபேனுடைய கேப்பு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரேம்லேருந்து அந்த ஃபேனுக்கு கேப் உள்ளே போகிறது. அதுவும் நல்லா ஐஸ் கட்டியிருக்க காரணத்தினால வந்து கீழே வந்து உங்களுக்கு சுத்தமாகவே ஏர் போகாது. அதுதான் இப்போ மெயின் காரணம். இப்போ இது கட் ஆஃப் ஆகாதது காரணம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து மெயின் வந்து ஆட்டோ கட் ஆஃப் நம்ம இப்போ பண்ணணும். திரும்பியும் நம்ம க்ளீன் பண்ணியும் போட்டு மறுபடியும் ஐஸ் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக சில பொருட்கள் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். என்னென்ன பொருட்கள் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒன்று டைமரை மாற்றுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து பயோமெட்டல் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த 2 பொருளுமே ஒன்று முக்கியமான ஒரு காரணம். மெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ கட் ஆஃப் வந்து பயோமெட்டல். அந்த பயோமெட்டல் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் பண்ணாமல் விட்டுருச்சுன்னா வந்து உங்களுக்கு ஐஸ் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அதிகமாகிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாது. டைமருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜு வந்து கரெக்டாக ஒரு நாளில் வந்து கரெக்டாக 12 மணி நேரம் ஓடுறதுக்கு மட்டும்தான் டைமரில் வந்து டைமிங் கொடுத்துருப்பாங்க. சில ஃப்ரிட்ஜு 6லேருந்து 8 மணி நேரம் கூட ஓடும், சில ஃப்ரிட்ஜ் 8லேருந்து 12 மணி நேரம் ஓடும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ரிட்ஜோடைய கம்பெனி பிராண்டை பொறுத்து வந்து உங்களுக்கு டைமிங்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா டைமர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலதில் டைமர் சேஞ்ச் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் சிலதில் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லாத ஒரு காரணம் தான். ஆனால் மெயினான பார்த்தீங்கன்னா வந்து பயோமெட்டலை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரை ஊற்றினோடனே அந்த ஐஸ் எல்லாம் எப்படி கருகுது பாருங்கள். சுடு தண்ணி, நல்லா காய வச்ச தண்ணி, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி உங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா எந்த ப்ராப்ளமே வராது. நீங்கள் தாராளமாக தைரியமாக ஊற்றலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஐஸுமே உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி ஐஸ் எல்லாம் கரைஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பயோமெட்டல் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நல்லா ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம அந்த பயோமெட்டல் எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கொயர் டைப்பில் ஃபுல் பேக்கிங்கில் கொடுத்துருப்பாங்க மோல்டடில். ஏன்னா வந்து அதை தொட்டாலும் கரண்ட் நம்மளுக்கு ஷாக் அடிக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காண்டி. அதனால் வந்து ஃபுல் பேக்கிங்கில் இருக்கும், அதுதான் பயோமெட்டல். வேல்ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் ரவுண்டாக வரும். இது கோத்ரெஜ்ன்றப்போ வந்து கோத்ரெஜ், எல்ஜி அந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்பில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பயோமெட்டல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஃபியூஸ் சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா ஃபியூஸ் தான் வந்து அந்த பயோமெட்டல் போகிற கலெக்ஷனை வந்து கரெக்டாக டிஸ்கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. அதனால் வந்து ஃபியூஸை நீங்கள் கண்டிப்பான முறையில் மாற்றிடுங்க. ஏன்னா செட்டு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜியில் பார்த்தீங்கன்னா செட்டாக தான் உங்களுக்கு வரும், சாம்சங்லேயும் செட்டாக தான் வரும். கோத்ரெஜில் மட்டும் பழைய டைப்பில் மட்டும்தான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. புது டைப்பில் பார்த்தீங்கன்னா நியூ மாடலெல்லாம் உங்களுக்கு ஒன்றா தான் கொடுத்துருப்பாங்க. ஃபியூஸு பயோமெட்டல் செட்டாக தான் வரும், அது ஒரே ஜாக்கில் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மாற்றுறப்போ வந்து செட்டாகவே மாற்றிக்கிங்க. சப்போஸ் ஃபியூஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா சில டைமில் நல்லா தான் இருக்கும், ஆனால் போட்டோம் வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வந்து ரிசல்ட் கொடுக்காது. கரெக்டாக ஒர்க்கிங் ஆகிற மாதிரியே இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகாது, சரியாக டிஸ்கனெக்ட் பண்ணி கொடுக்காது கண்டினியூட்டியை. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம புது ஸ்பேர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, பயோமெட்டல் ஃபியூஸ் ரெண்டுமே.
ஒரிஜினல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வந்து அதிகமாக வரும். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வந்து சேம் என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி ஜாக் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அதே ஷேப்பில் தான் வரும். டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி டூப்ளிகேட் எதுனாச்சும் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு காப்பி அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் போட்டிருக்கவங்க வந்து டூப்ளிகேட் தான் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் போடலை. அதை கட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்பேர் தான் ரெண்டுமே போட போகிறோம். ஃபியூஸும் சரி பயோமெட்டலும் சரி ரெண்டுமே மாற்றணும். எப்படி நம்ம ஃபியூஸையும் பயோமெட்டல் கழட்டணுமோ அதே மாதிரி வந்து ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து பயோமெட்டல் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து கரெக்டான இடமா இருக்கும். கம்பெனி அவங்க சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த இடத்துல கழட்டினீங்களோ அதே இடத்துல வந்து ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் வந்து நம்மள்ட்டே அவைலபிள் இருக்குது. சிங்கிள் டோருக்காக இருக்கட்டும், டபுள் டோருக்காக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கீசர், ஏசி இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வந்து நம்மள்ட்டே அவைலபிள் இருக்குது. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக வந்து எந்த ஸ்பேர் வேணுமோ சாம்பிள் வந்து நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா அதை நம்ம வந்து பார்சல் சர்வீஸில் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதே போல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது. எந்த ஸ்பேர் வேணுமோ நீங்கள் டேரெக்டாக நம்மகிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி வந்து ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபியூஸோட ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் வரும். அதே மாதிரி வந்து பயோமெட்டலோடைய ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம பயோமெட்டலை எங்கே கழட்டணுமோ அதே இடத்துல வந்து ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரிங் எல்லாம் வந்து எதனாச்சும் டேக் போட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ஃபேனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து பேக்கிங் பண்ணிடுங்க. பேக்கிங் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, ஃபேன் ரன்னிங் ஆகுது. அதே மாதிரி வந்து கூலிங் காயில் வந்து கூலிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோல் வந்து ஃப்ரீயாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதுவும் வந்து அந்த இடத்துல ஐஸ் க்யூப் உங்களுக்கு கட்டிருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து கீழ் டோரில் வந்து சப்ளை ஆகாது. அதனால வந்து அதை நல்லா வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 நிமிஷம் கழித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கூலிங் வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி வந்து டாப் டோரில் வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி பாட்டம் டோர்லேயும் நீங்கள் கை வச்சு அந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் லைட்டாக விரல் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து ஏர் வந்து மேலேருந்து கீழே வந்து ஃப்ளோ ஆகுறது நல்லாவே கைக்கு காற்று விழுகிறது சூப்பராகவே தெரியும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.